கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா சில காரியங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். நாம் நினைக்கிறபடி அல்ல, தேவன் அதை செய்து விடுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய காரியமும் அப்படிதான். மனுஷரால் கூடாது. இந்த உலகத்தில் நம்மளை யாராவது அற்பமாக வேலைக்கு ஆகாதவன் சொல்லி ஒதுக்குனா தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். அவங்க சொன்னது அப்படி நடக்காது, ஆனால் நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். இங்கே பாருங்க, ஒரு ஆஸ்தி உள்ளவனை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிறத விற்று நீ தரித்திரருக்கு கொடு, அப்போது உனக்கு பரலோகத்தில் உண்டாயிருக்குன்னு சொன்ன பொழுது அவன் ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். அவன் கேட்காம போயிட்டான், அதனால் அவன் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, அது மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். தேவன் நினைத்தால் செய்ய முடியும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவனால் செய்யக்கூடும். தாவீதை அத்தனை சகோதரர்கள் இருந்தும் கடைசி சகோதரனை அவர்கள் ஆடு மேய்க்க அனுப்பியிருந்தாங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த தாவீதை ராஜாவாக்க தேவனால் கூடும், மனுஷரால் கூடாது. அண்ணன் கடிந்து கொள்ளுகிறார், ராஜா கடிந்து கொள்ளுகிறார், ஆனால் தேவன் உயர்த்த சித்தம் வைத்திருந்தார். அதுபோல் நம்மளை உயர்த்த சித்தம் வச்சிருக்கிறார் என்று சொன்னால் கட்டாயம் தேவனால் கூடும். உங்களை மேன்மைப்படுத்தக்கூடும். நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை குறுக விட மாட்டார். குறுகிறோமோ நினைக்காதீங்க. நீங்கள் நிறைய ஆண்டவருக்கு செய்கிறவங்களா இருக்கலாம். ஐயோ நம்ம விழுந்துருவோமோ நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணி கொண்டே தான் இருப்பார். தேவனால் எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாது. மனுஷங்க அளவு வச்சிருப்பாங்க. பானபாத்திரக்காரனை யோசேப்பு நம்பினாரு, பானபாத்திரக்காரன் மறந்து போனார். வேதம் சொல்லுது, கர்த்தர் மறக்கலை. உங்களை என்னையும் கர்த்தர் மறக்க மாட்டார். அதனால் எதெல்லாம் மனுஷனால் கூடாதோ அதெல்லாம் தேவனால் கூடும். எதெல்லாம் மனுஷனால் கூடாதோ அதெல்லாம் தேவனால் கூடும். மனுஷனால் கைவிடப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? தேவனால் கூடும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி சமாதானப்படுத்தும். உங்களால் எல்லாம் கூடும் நான் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.